குருமார்கள் போட்டீங்கன்னா இங்க குருமார்கள் உயர்திணை. உயர்திணை சொல்லுக்கு அடுத்து என்ன செய்யக்கூடாது? கல்வதி வரக்கூடாது. கல் வந்து அக்ரிணையை குறிக்கிறது. அக்ரிணைக்கு மட்டும்தான் அது வரணும். கல்லோடு சிவனும் அவ்வியர் பெயரே. அப்ப கல்லுங்கிற சொல்லி எங்க வரணும்னா அக்ரிணை சுருக்களுக்கு மட்டும்தான் கல்வதி வரணும். மற்ற எதுக்கும் வரக்கூடாது. உயர்திணையோட எந்த பன்மைக்கும் வராது. ஆனா விரவு சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு விரவி வரக்கூடிய சொற்கள். விரவினா பரவி வரக்கூடிய சொற்கள். பரவி வந்ததன் காரணமாக அதை ஏற்றுக்கொண்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இலக்கண பிழையானது. ஓட்டுநர்கள் சொல்லக்கூடாது. அப்ப ஓட்டுநருக்கான பன்மை ஓட்டுநர். ஓட்டுநர் அவதான். சில ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. சில வீதிகளுக்கு பால்பகா பெயராவே இருக்குது. சில இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பலர்பாலை சொல்லவே கூடாது. ஒரு இது வந்து பலர்பாலே ஆயிருப்ப. இப்ப சுகந்தி ஆசிரியைன்னு போடுவாங்க. போடக்கூடாது. ஆசிரியர். அவ்வளவுதான். அவர் ஆசிரியர் தான். ஆசிரியர் என்பது என்ன ஆகும் அப்படின்னா அது பால்பகா பெயர்ல வரக்கூடிய ஒன்று. பகா பெயர்கள். அந்த பாலை வந்து பகுக்க கூடாது. அப்ப காவலர். அவ்வளவுதான். பெண் காவலர் ஆண் காவலர் போட தேவையில்லை. காவலர் இப்ப தேன்மொழி அவர்கள் காவலர். அவ்வளவுதான். பெண் காவலர். இப்ப காவலின்னு போடுவீங்களா? போட முடியாதுல்ல. காவலின்னு ஆயிரும். அப்படி சொல்லக்கூடாது. காவலர் அப்படிங்கிறது வந்து காவலின்னு போடக்கூடாது.